ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதுமே தண்ணி வந்துருச்சு எங்கள் பைப்பில் காலையில். அதனால் சரின்னு சொல்லிட்டு பாய் போர்வை எல்லாம் அலசி வச்சுட்டு துணியை ஊற வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சதுமே இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம், ஓமம், கருஞ்சீரகம் போட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு சூடு பண்ணி நல்லா கொதிய விட்டு அதை இப்போ குடிச்சிட்ருக்கேன். நான் முன்னாடிலாம் ஜீரகத்தை காலையிலே ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு அந்த மாதிரி தண்ணியில் கொதிய விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக குடித்தேன். பட் இப்போ அப்படி குடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். வெங்காயம்லாம் ஒரு மாதிரி தூசியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சேன். தண்ணி நல்லா கொதிஞ்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிஞ்சப்பறம் ஒரு பக்கம் அடுப்பில் பால் இருந்துச்சு. பாப்பாவுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். வீட்டில் தான் ஏபிசி மால்ட் ரெடி பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு இப்போலாம் காலையில் அல்லது ஈவினிங் ஏதோ ஒரு டைம் பாப்பாவுக்கு நான் மால்ட் ஆற்றி கொடுத்துட்றது வழக்கமாக இருக்குது. இடையில எனக்கு கொஞ்சம் பேச திணறேன் அப்படின்னா சாரி, எனக்கு கொஞ்சம் அப்படியே மூச்சு விட சிரமமாக இருக்கிறதுனால பேச்சு கொஞ்சம் அப்படியே நின்று தான் வரும், கோச்சிக்காதீங்க. பாப்பாவுக்கு மால்ட் ஆற்றுறதுக்காக நான் பால் நல்லா திக்காக தான் எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு மால்ட் ஆற்றி வச்சுட்டு எனக்குமே தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நான் தனியாக 2 பேருமே ஒரே டயத்தில் உட்காந்து பொறுமையாக குடிப்போம். அவங்க மால்ட்டு குடிப்பாங்க, நான் இந்த தண்ணியை குடிப்பேன். ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் என்ன டீ குடிக்கிறதுக்கு ஈக்குவலாக அப்படின்ட்டு. இந்த பக்கம் வாசல் எந்த மாதிரி கிடக்குதோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருந்துச்சு. வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே, ரொம்ப நாள் ஆகுது வீடை க்ளீன் பண்ணி. ஓகே, இன்னைக்கு க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்படி தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் ஏண்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, எப்போ பண்ணாலும் நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு ஒரு வழியாக சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வாங்கி வச்சுருந்தேன். சரி, அரிசியை கொட்டிடலான்னு எடுத்தேன். உள்ளே ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்து போட்டிருந்தேன், வண்டு வைக்காமல் இருக்கும். அதே மாதிரி அரிசியை ஃபில் பண்ணிவிட்டு மேலேயும் வச்சு இது மாதிரி திணிச்சு விட்டுருங்க. திணிச்சு விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் பூச்சி, வண்டு இந்த மாதிரி எதுவுமே வராது. இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை நல்லா பரப்பி விட்டு மூடி விட்டுட்டு நான் தூக்கி வச்சுருவேன். மீதி கொஞ்சம் அரிசி சாகில் இருந்துச்சு. சரி, அதை சாக்கோட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனி சட்டியில் போட்டு அதையும் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்திரங்கள் விளக்கிறதுக்கு அள்ளி போட்டு வச்சுருந்தேன். அதையும் விளக்கி கழுவி எடுத்தாச்சு. விளக்கி கழுவி எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுட்டு நான் சரி துணி துவைச்சி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை துவைக்க வந்துட்டேன். துணியையும் துவைச்சி ஒரு வழியாக அலசி காய போட்டுட்டேன். வானம் தான் கொஞ்சம் இருட்டிகிட்டு இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் துவைச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்யறதுக்காக காய்கறி, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான மசாலாவும் எடுத்துட்டேன். இந்த சமையல் செய்கிறத தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டைலில் நான் வெஜிடபிள்ஸ் பிரியாணி இப்படி தான் செய்வேன். எடுத்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப மணமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இதில் போட்டிருக்க நெய்யெல்லாம் வீட்டிலையே எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் தயார் பண்ணது தான். ஸோ அதனால் இன்னுமே தூக்கலாக இருந்துச்சு. மீன் மேக்கர் முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. மீன் மேக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு சமைச்சிங்க அப்படின்னா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். நாங்கள் எங்களோட மதிய சாப்பாடை இப்படி தான் செஞ்சு முடித்தோம். ஓரளவு சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.